வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் மாடலில் அமைஞ்ச 2BHK வீடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எனக்கு வந்து அடைச்சி கட்டின மாதிரி வீடு வேண்டாங்க, நல்லா ஸ்பேசியஸாக கார்டனிங் ஸ்பேஸோட டியூப்ளெக்ஸ் மாடலாக எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்துட்டு இந்த பில்டிங் வந்து நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு 25x45 அப்படின்ற லேண்ட் மெஷர்மெண்ட் இல்லைங்க, 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 2.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியா வருங்க. ஸோ உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வித் கார்டனிங் ஸ்பேஸோடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீடு கட்டும்போது கார்டனிங் ஸ்பேஸ் கொடுக்குறதே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, கார்டனிங் ஸ்பேஸ் ஓட்டுன மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு வீட்டோட ரைட் சைடில் வந்துட்டு நீட்டாக செட் பேக் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறதுக்காக. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹெவி டூட்டி பார்க்கிங் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராம்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில். டோர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டீல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ரேமோட அமைஞ்சிருக்குதுங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. உள்ளே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா 16x16 ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டைப்பில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ மொத்தமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹால் ஏரியாவில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க், டபுள் லேயரில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பூஜா யூனிட்டோட வந்துட்டு ஒரு பெரிய டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் பேஸ் யூனிட்டோட வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2x4 வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில். வீட்டோட அக்னி மூலையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வடக்கு பார்த்த மாதிரி 30 அடி ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அக்னி மூலையில் வந்துட்டு ப்ராப்பர் வாஸ்துப்படி வந்துட்டு கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட்காக வந்துட்டு நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்துட்டு ஓவர் ஹெட் யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வால்டைல், அதுபோக வந்துட்டு டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் குவார்ட்ஸில் வந்து சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. 2 யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க 3x3. ஓப்பனிங் ஏரியா எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வால் பேனலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் ஹால்க்கும் உள்ள ஓப்பனிங் ஏரியா வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சின்ன பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம் 10x10 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக 2 யூபிவிசி விண்டோ 3x4 மெஷர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃப் வந்து அமைச்சு கொடுத்து நீட்டாக டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் பெட்ரூமாக இருந்தாலுமே அதுலேயுமே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸில் அமைஞ்சிருக்குதுங்க. வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான்ஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோரிங் லே பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் டோர் வந்து பெட்ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு யூபிவிசி விண்டோங்க, ஸ்கொயர் ராடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு வந்துட்டு உள்ள அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு அதில் வந்து ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணி எஸ்எஸில் வந்து ஹேண்ட் ரெயில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ஏரியாலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து வெர்டிக்கலில் வந்து யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ வந்து ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா 10x16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஸோ இதில் வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ 3x4 அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 feet ஸ்பேனில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7 feet வரைக்கும் வால்டைல் லே பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் அமைச்சிருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன், ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷனோட இந்த டாய்லெட் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான 2BHK வீடுங்க. 2 பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம்ங்க. இது வந்து மேலே ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யூபிவிசி விண்டோ 3 சைடு கொடுத்துருக்குறது நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் அதாவது எலிவேஷன் பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இமீடியட்டாக வந்து ஆக்குப்பை பண்ணலாங்க. ஸோ ரெடி டு ஆக்குப்பையாக வந்து இந்த வீடு வந்து இப்போது இமீடியட்டாக குடியேறதுக்கு ரெடியாக இருக்குங்க. வாஷிங் ஸ்டோன் அதுபோக வந்து பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக நமக்கு வந்து ஸ்டீலில் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான ரைசரில். மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி 2x2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேரப்பட் வால் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஒய்டான தார் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்த
மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு சூப்பரான ஹில் வியூவில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னாங்க, கோயம்புத்தூரில் வந்துட்டுங்க தடாகம் ரோடு அல்லது மேட்டுப்பாளையம் ரோடு 2 அக்சஸ்லேருந்து வரலாங்க. அதாவது கணுவாயிலேருந்து வரலாங்க, பன்னீர்மடையிலேருந்து வரலாங்க. ஸோ 2 மேஜரான லொக்கேஷனுக்கு இன்வைட் தான் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. என்னுடைய பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.